வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் உண்ணும் உணவு 7 தாது பொருட்களாக மாறுகிறது என்று ஏற்கனவே சொன்னோம். அது உள்ளே போய் இரைப்பையில் இருக்கின்ற ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோடு இணைந்து ரசமாகிறது, இரத்தமாகிறது, தசையாகிறது, கொழுப்பாகிறது, எலும்பாகிறது, மச்சையாகிறது. மச்சையிலிருந்து சுத்த சத்து பிரிந்து 7வது தாதுவான ஜீவ வித்து குழம்பாக மாறுகிறது. இது 1 வயதில் இருந்து 17 வயது வரைக்கும் தேவைக்கும் குறைவாக உற்பத்தியாகிறது. உற்பத்தியாகிற இடம் ஏற்கனவே சொன்னோம். பீனியல் கிளாண்ட், பீனியல் சுரப்பி என்று சொல்லப்படுகின்ற அது மூளையினுடைய பின்பகுதியில் இருக்கிற ஒரு சுரப்பி. இதுதான் உற்பத்தி ஸ்தானம். அது 3 வயது வரைக்கும் மூளையை கட்ட பயன்படுகிறது என்றும் 14 வயது வரைக்கும் உடலை கட்ட பயன்படுகிறது என்றும், அதன் பிறகு அது வந்து வித்து கலயம் என்று சொல்லப்படுகின்ற பால் உணர்வு சுரப்பியில் தேக்கமரும். அது தேக்கமுற்றால் விபரீதமான எண்ணங்கள் உருவாகும் என்று அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அந்த வித்துவை உடல் சக்தியாக மாற்றணும். ரீசைக்கிளிங் ஆஃப் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்ற அடிப்படையில் அதை உடல் சக்தியாக மாற்றுவதற்கு வழி சொல்வது தான் காயக்கல்ப பயிற்சி. இந்த பயிற்சியை செய்யும்போது இந்த வித்து குழம்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று 1 வயதிலிருந்து 17 வயது வரைக்கும் உற்பத்தி தேவைக்கும் மிக குறைவாக, 17லிருந்து 25 வயது வரைக்கும் தேவைக்கும் அதிகமாக உற்பத்தியாகும். அந்த நேரத்தில் தான் திருமணமெல்லாம் செய்து இல்லறத்தை துவங்குகிறோம். அதன் பிறகு 25-40 வரைக்கும் கூட தேவைக்கு அதிகமாக உற்பத்தியாகும். அதன் பிறகு 40லிருந்து 65 வரைக்கும் தேவையான அளவு. அதன் பிறகு 60லிருந்து 80 வரைக்கும் தேவைக்கும் மிக குறைவாக உற்பத்தியாவது இயற்கை. இதெல்லாம் எதற்காக வேதாத்திரி மகரிஷி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், வித்து சக்தி திடமாக இருந்தால், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, அது திடமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதில் உற்பத்தி ஆகிற உயிர் சக்தி தரமாக இருக்கும். அதை கொண்டு ஜீவகாந்த சக்தி உற்பத்தி ஆகிறது. அந்த ஜீவகாந்த சக்தி தான் நம்முடைய உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக இது சிறப்பாக இயக்கம் பெற்றால் நமக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். நாம் சார்ந்திருக்கிற குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களையும் பூர்த்தி செய்யலாம். இந்த சமுதாயத்திற்கு தேவையான விஷயங்களையும் பூர்த்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் அருட்தந்தை அவர்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றும், இதை கவிஞர் வாலி அவர்கள் இயற்கையாக இருக்கிற பிரபஞ்சத்தில் என்னென்ன நன்மைகள் விளைகிறது என்று கருத்தில் கொண்டது பாடல் எழுதிப்பார். காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கோணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியைப் போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலைப் போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக வாழ்ந்திட வேண்டும், வாழும் வாழ்வு உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கோணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற.
என்று அற்புதமான ஒரு கவி எழுதியிருப்பாங்க என்று சொல்லி சிந்தனை நிறைவு செய்கிறோம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வரணமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவனொரு பெற குருவருடன் திருவருளும் சூக்கமாக இருந்து துணை புரிய வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.